வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இத பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அததான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே, 2026 மிதுன ராசி பலன் படி இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் கலவையா இருக்குமாம். நிறைய புது அனுபவங்கள், கூடவே சில சவால்களும் வரும்னு சொல்றாங்க. அப்படியா? சவால்களா? நம்மளோட புத்திசாலித்தனமும் எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாறிக்கிற திறமையும் இந்த சவால்களை சமாளிக்க உதவும்னு நினைக்கிறேன். மனதுல கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் சரியான முடிவுகள் எடுப்போம்னு சொல்றது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆமா, சமூகத்துல நம்ம திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அவ்வப்போது வரும்னு இருக்கு. புது வாய்ப்புகளையும் நல்லா பயன்படுத்திக்கலாம். அது சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தியா? சற்று கவனம் தேவைன்னு இருக்கே. குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு போறதால செலவுகள் அதிகமாகுமாம். ஆமா, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம்னு இருக்கு. பொறுமையா கையாளணும்னு சொல்றாங்க. சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தாமதமாகும். குழந்தைகளால கூட சில மனக்கவலைகள் வரலாம்னு இருக்கு. ஓ, ஆனாலும் மூத்தவங்க ஆதரவு கிடைக்கும், புது பொருட்கள் வாங்குவோம்னு சொல்றாங்க. விட்டு கொடுத்து போறது நல்லதுன்னு இருக்கு. சரி, தொழில் வியாபாரம் எப்படி? அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு பார்த்தேன். கரெக்ட். ராகு பகவான் 9ஆம் வீட்ல இருக்கிறதால புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுமாம். முதலீடுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. வியாபாரத்தை பெருக்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். போட்டிகளை சமாளிச்சு ஜெயிப்போம், புது யுக்திகளை பயன்படுத்தி லாபத்தை பெருக்குவோம்னு இருக்கு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்குமா? அயல் நாட்டு வர்த்தகத்திலையும் லாபம் கிடைக்கும்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆமா, வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு இருக்கு. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் வருமா. புது பொறுப்புகள் கூட வரும்னு சொல்றாங்க. சூப்பர். சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும், வெளிநாடு போய் வேலை செய்யற வாய்ப்புகளும் உண்டுன்னு இருக்கு. நம்ம திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், பணிச்சுமை இருந்தாலும் சமாளிக்கும் சக்தி இருக்கும்னு சொல்றது நம்பிக்கை கொடுக்குது. ஆமா, மேலதிகாரிகளோட பாராட்டு பெறுவோம். பணியிடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு மட்டும் இருக்கு. நிதி நிலைமை எப்படி? அதுல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும்னு பார்த்தேன். ஆமா, குரு பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பார்த்த பணம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். சேமிப்பு குறையலாம். புது முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும்னு இருக்கு. பழைய கடன்கள் எல்லாம் அடைப்படும்னு சொல்றாங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்தணுமா. குடும்பத்தோட நிதி நிலைமை மேம்பட கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவை. எதிர்பாராத செலவுகளும் வரக்கூடும்னு சொல்றதால நிதி திட்டமிடல் ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைன்னு இருக்கு. நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி எல்லாம் முக்கியம். மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவோம், யோகா தியானம் எல்லாம் செய்வோம்னு இருக்கு. சிறிய உடல்நல குறைபாடுகள் வந்தாலும் அலட்சியம் காட்டாம உடனே சிகிச்சை எடுத்துக்கணும். கண்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்னு இருக்கு. நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம்னு சொல்றாங்க. குழந்தைகளை பத்தி பார்த்தா அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமா. படிப்புல சிறந்து விளங்குவாங்க, கலைத்துறையில ஆர்வம் காட்டுவாங்கன்னு இருக்கு. அவங்களோட எதிர்காலத்துக்காக முக்கியமான முடிவுகள் எடுப்போம்னு. திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்றது நல்ல செய்தி. குழந்தைகளால பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அவங்களோட திறமைகளை ஊக்குவிப்போம், அவங்களோட அதிக நேரம் செலவழிப்போம்னு இருக்கு. பயண வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறைய இருக்குமா. கேது பகவான் 3ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக பயணங்கள் நிறைய செய்வோமா. சொந்தக்காரங்க நண்பர்களை பார்க்க வெளிப்பயணங்கள்லாம் செய்வோமாம். வெளிப்பயணங்களால புது அனுபவங்கள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான பயணங்களும் லாபம் தருமா. பயணங்கள் நமக்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். புது இடங்களை கண்டு மகிழ்வோன்னு இருக்கு. பயணங்கள்ல மட்டும் பாதுகாப்பா இருக்கணும்.
சனி பகவான் 10ஆம் வீட்டுல அதாவது தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொல்றாங்க. புது வாய்ப்புகள் தேடி வரும், அயல்நாட்டு வர்த்தகத்துல லாபம் கிடைக்கும், வெளிநாடு போய் தொழில் செய்யற வாய்ப்புகளும் உண்டாகுமாம். சவால்களை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும், பணியிடத்துல நம்ம கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும், புது திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவோம்னு இருக்கு. குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 12ஆம் வீட்ல அதாவது விரயஸ்தானத்துல இருக்கிறது செலவுகள் அதிகப்படுத்தும்னு ஏற்கனவே பேசணும். ஆன்மீக பயணங்களுக்கு செலவு செய்வோம், வெளிநாட்டு பயணங்கள் கூட இருக்கலாம், சில நேரம் தூக்கமின்மை வரலாம்னு இருக்கு. வெளிநாட்டு வர்த்தகத்துல லாபம் கிடைக்கும், ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது, மன அமைதிக்கு தியானம் உதவும்னு இருக்கு. ராகு பகவான் 9ஆம் வீட்டுல அதாவது பாக்யஸ்தானத்துல இருக்கிறதால அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் நிறைய வருமா. அப்பா வழி வரவுகளால லாபம் கிடைக்கும், ஆன்மீக பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும், புது விஷயங்களை கத்துப்போம். வெளிநாட்டு வர்த்தகத்துல லாபம் கிடைக்கும், சமூகத்துல நம்ம மதிப்பு உயரும், பெரியவங்க ஆசி கிடைக்கும்னு சொல்றது சந்தோஷம். கேது பகவான் 3ஆம் வீட்டுல அதாவது தைரியஸ்தானத்துல இருக்கிறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவு கிடைக்கும், புது கலைகளை கத்துப்போம். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு, எழுத்துத் துறையில ஆர்வம் அதிகரிக்கும், சின்ன சின்ன பயணங்களால ஆதாயம் கிடைக்கும், சமூக ஊடகங்கள்ல நம்ம பங்கு அதிகரிக்கும்னு இருக்கு. மொத்தத்துல 2026 மிதுன ராசிக்கு ஒரு கலவையான வருஷமா இருக்கும். புது வாய்ப்புகள் சவால்கள்னு எல்லாத்தையும் எதிர்கொள்ள நம்ம தயாராயிருப்போம். நம்ம புத்திசாலித்தனமும் தகவமைப்பு திறமையும் ரொம்ப உதவும். குடும்பத்திலையும் வேலை இடத்துலயும் பொறுமையா செயல்படுறது நல்லது. இந்த வருஷம் நமக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும், எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண முயற்சி தேவை, எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும்னு நம்புவோம். இந்த பலன்கள் எல்லாம் ஒரு வழிகாட்டி தான், நம்மளோட முயற்சிகளும் கடின உழைப்பும் தான் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவை மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.